அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி, சித்திரை, தமிழுக்கு சித்திரை மாதம் 14ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை திதி, அஸ்வினி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12 1:30 வரை, நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, 10:00 11:00 வரை, சாயங்காலம் 3:00 4:30 வரை. இன்று நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க்கு, மெரூன், அலன் அப்படிப்பட்ட கலரை உபயோகித்து கொள்ளலாம். சற்றுக்கு மட்டும் தவிர்க்க வேண்டியது ப்ளூ, பிளாக் கலர். நீங்கள் காலையில் டிஃபனோடு சேர்த்து சாப்பிட வேண்டியது பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கலாம், இல்லது சுகர் கேன் ஜூஸ், கரும்பு சாறு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஜோதிட பாடத்தில் நம்ம அஸ்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த அஸ்த நட்சத்திரத்தினோட ராசிநாதன் சொல்லக்கூடியது புதன். அதாவது அஸ்த நட்சத்திரம்னா கன்னி ராசியில் இருக்கிறாங்க இல்லையா, கன்னி ராசிக்கு உண்டான கிரகம் புதன். அப்போது அஸ்த நட்சத்திரத்தின் ராசிநாதன் புதன். நட்சத்திர நாயகன் சந்திரன். இவர் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறந்த பிறகு இவங்க தாய் தந்தையர்களுக்கு பொன் பொருள் சேரும். இவங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பொன் பொருள் சேரும். அதே மாதிரி இவர் கல்வி ஞானம் உடையவர், அரசாங்க ஆதரவு பெறுபவர், அந்நிய மாதர் உறவை விரும்புவார், குடி சூது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் நாட்டமுடையவராகவும் முதிர்ந்த வயதில் செல்வம் படைத்தவராகவும் இருப்பார். நண்பர்களே, இந்த இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இதை பார்ப்பவர்கள் தயவுசெய்து மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய பொழுது, இன்றைக்கு அமாவாசை, பொருள் சேதம் ஏற்படுகிறது. திசா புத்தி நன்றாக இருப்பவர்களுக்கு பொருள் தட்டுப்பாடு குறையும். அந்த திசை புத்திங்கிறது கூட முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நேரம் அவ்வளவு நல்ல அமைப்பாக தென்படவில்லை. வருமானம் பெருகும். அதாவது திசை புத்தி நல்லா இருந்தால் ஜாதகருக்கும் சரி, குடும்பத்தினருக்கும் சரி, சரீர நோய்கள், சில நோய்கள், அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா சீசனல் நோய்கள்னு சொல்லுவாங்க. இப்போ குளிர்காலம் இது வருது, அடுத்தால டெங்கு ஜுரம் வருது, இந்த மாதிரி சீசனல் நோய் தொல்லை கொடுக்கக்கூடும். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் கையை மீறி போகின்றது. அனாவசியமாக கோபம் ஏற்படுகிறது. அதன் மூலம் நண்பர்களிடம் விரோதத்தை சம்பாதித்து கொள்கிறீர்கள். ஸோ பேச்சை நிதானமாக எச்சரிக்கையாக பேசவும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் செல்கிறது. உறவினர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு அபாயகரமான நிலை ஏற்படலாம். நண்பர்களிடமிருந்து, உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி சேரவில்லை. ஆயினும் வெளியூர் பிரயாணங்களினால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. தெய்வ பக்தியில் கொஞ்சம் முன்னேற்றம். அதாவது தெய்வ பக்தி இன்வால்மெண்ட்டோடு அதிகம் தெய்வத்தை நம்புகிறீர்கள், தெய்வ வழிபாடு செய்கின்றீர்கள், தெய்வ பக்தியில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. கோர்ட்டு வழக்கு விவகாரங்கள் எதுவும் இருந்தால் அதில் ஓரளவு மிக அனுகூலமான நிலை வருகிறது, வெற்றி கிடைக்கின்றது. பொருள் வரத்து ஓரளவு நன்றாக இருக்கிறது. செலவினங்கள் கட்டுக்கு அடங்கியே இருக்கின்றது, கையை மீறி போகவில்லை. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் கூட ஓரளவு லாபமே வரப்போகின்றது. அடுத்து கடகராசி. குடும்பத்தில் சுபகாரியத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படுகின்றன. சகோதரர் ஒருவரின் பொருட்டு பணச்செலவு உண்டாகின்றது. எவ்வளவுதான் பணவரத்து இருந்தாலும் செலவுகளும் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டே இருக்கின்றன. அதனால் சேமிப்பு என்பது இல்லை.
ஆயினும் மனைவி மக்கள் மூலம் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. அடுத்து சிம்மராசி. வேண்டாத செலவினங்கள் அதிகம் ஏற்படுகின்றது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதில்லை. அதே மாதிரி மனத்தில் அதாவது அந்த உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் கெட்ட பெயர் ஏற்பட சூழ்நிலை உருவாகின்றது. தகப்பனாரின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படக்கூடும். சொறி, சிரங்கு, அந்த கட்டி, கொப்பளம், வேனல் கட்டி, உஷ்ண சம்பந்தப்பட்ட இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகி தொல்லை தருகின்றன. அடுத்து கன்னிராசி. சிறு விபத்து ஏற்படலாம், ஆயினும் பயப்பட தேவையில்லை. மனதில் காரணமில்லாத பயமும் பணத்தட்டுப்பாடும் உண்டாகிறது. வீணலைச்சல், வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. சற்று எச்சரிக்கையுடன் இருந்து வந்தால் தொல்லைகளை தவிர்த்து விடலாம். அடுத்து துளாராசி. துளாராசிகளுக்கு வெளியூர் பிரயாணங்களை விலக்குவது நல்லதாகும். தெய்வ பக்தியில் மனதை செலுத்தி தைரியமாக இருந்தால் வரும் தொல்லைகள் அகலும். மனைவி, தாயார் அல்லது சகோதரி மூலமாக பண செலவு, பண விரயம், வேண்டாத செலவு ஏற்படக்கூடும். அதாவது தொழிலில் செய்தொழிலில் சிறிது லாபம் வந்தாலும் கஷ்டப்படுவதற்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை. அடுத்து விருச்சிக ராசி. செய்தொழிலில் ஆதாயமும் முன்னேற்றமும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. நண்பர்கள், விரோதிகள் இரு பாலாராலும் நமக்கு நன்மையும் உதவியும் கிடைக்கும். விரோதிகள் நண்பர்களாக மாறிவிடுகின்றனர். எந்த காரியம் எடுத்தாலும் அது கொஞ்சம் தடங்கலானால் கூட கைகூடுகின்றது. விரோதிகளின் தொல்லை குறைந்து போகின்றது. அடுத்து தனுசு ராசி. அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய இந்த லோன் போன்றவற்றை சாங்ஷன் ஆகிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகின்றது. பிரயாணங்களை ஜாக்கிரதையாக செய்யுங்கள், அதனால் பொருள் சேதம் உண்டாக வாய்ப்புள்ளது. வெளியில் எவ்வளவு தொல்லைகள் இருந்தபோதும் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது. அடுத்து மகர ராசி. வெளியூர் பிரயாணமும் அதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும். செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் போனாலும் பணத்தட்டுப்பாடு என்பது இல்லை. எப்படியாவது பணம் வந்து கொண்டே இருக்கும். மனைவி மக்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்புள்ளது. அடுத்து கும்பராசி. கவலைகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படுகிறது. எதிர்பாராத வகையில் பணம் வருகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். நண்பர்கள், உறவினர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. அடுத்து மீனராசி. வீணலைச்சலுக்கு பிறகே காரியம் கைகூடுகின்றது. எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் திருட்டு, ஏமாற்றம் ஆகியவற்றிற்கு உள்ளாக நேரிடும். மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்லாவிட்டால் வீண் மனத்தாங்கள் உண்டாகும். எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படுகின்றன. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.